We are getting you all the very little details coming in minute by minute from the state of Tamil Nadu. Right now we're getting a reaction from Thambi Durai. Remember, Edappadi Palaswamy has now been invited officially to form the next government. Let's listen. பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அவருக்கு பல சோதனைகள் வந்திருந்தாலும் அவரும் சோதனை வெற்றி பெற்று மீண்டும் வருவார். அவர் இன்று எங்களிடம் இங்கில்லாமல் இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. அம்மாவினுடைய ஆட்சி அவர் மூலமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நிலையான ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கேற்றாற்போல் அம்மாவின் வழியிலே அனைத்து நல்ல திட்டங்களும் மக்களுக்கு பயன்படும் திட்டங்களும் ஏழைகளுக்கு நடைபெறும் திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அது தமிழகம் என்றும் அதை எதுதான் எதிர்பார்க்கிறார்கள். தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கேற்றார் போல் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட ஆட்சியானது செயல்படும். ஆகவே இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதே போல சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஆகும். ஆகவே இந்த ஒற்றுமையானது தொடர்ந்து இருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கும். பதவியேற்பு நிகழ்வு எப்ப சார்? 4:30. சார், இப்போ இந்த அமைச்சரவை எப்படி இருக்கும்? ஏற்கனவே அமைச்சரவை அமைப்பது முதலமைச்சர் அவர்தான் இப்பொழுது அமைச்சரை அமைப்பார். நம்முடைய எண்ணங்களை பொறுத்தவரை ஆட்சியை பற்றி சொன்ன ஆட்சி வந்திருக்கிறது. கவர்னர் நடக்கும். கிளம்புவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அழைப்பு வந்துருச்சு. எம்எல்ஏக்கள் கிளம்புவாங்க. இனிமேல் கிளம்புவாங்க. எல்லாம் கிளம்புவாங்க. English please. Yes, I will tell. Say. Please, I want to say something in English also. Please. Now the success, that dharma வென்றது என்று சொல்வார்கள். Therefore we have dharma got the victory. Therefore whatever a legacy of Amma. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை கூவத்தூரில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது Okay, that was Thambi Durai there who said that we finally have the victory, and this after the AIADMK's Edappadi Palaswamy has been now asked to prove his majority. We'll have to take a very quick break right here at this stage, but we will get you all the very latest bit of information coming in from Tamil Nadu.